Daily. Taste the Daily. சீமானா கரெக்டாக பேசுங்க. மேடையில் ஏறினா உங்களுக்கு தான் வாய் இருக்குன்ட்டு பேச்சு எதையே பேசிகிட்டு இருக்கீங்க. மக்கள் உங்களை நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. இது தவறான செயல். எல்லா கட்சிகளுக்குமே சவால் வருவீங்க. என் கூட விவாதம் பண்ணி என்னை ஜெயிச்சு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து நான் கேட்குறேன். முடிஞ்சால் என் கூட விவாதம் பண்ணி என்னை ஜெயிச்சு காட்டுங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் விவேக், சுதந்திர மக்கள் நீதி கட்சியின் தலைவர். என் கட்சியின் கொடி இதுதான். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். அதாவது சென்னையில் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர் ஒருத்தர் பெரியார் சிலையை செருப்பால் அடித்து கேவலப்படுத்தியிருக்காரு. அதாவது சீமான்கிட்ட இருக்கிற தொண்டர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. சீமான் அண்ணன் மக்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து பொய்யாவே பேசிக்கிட்டு இருக்காரு. இதையும் உண்மைன்னு நம்பி மக்கள் அவர்கிட்ட ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது அவருடைய வாக்குறுதி எதுவுமே உண்மையான வாக்குறுதி கிடையாது, பொய்யான வாக்குறுதிகள் தான். நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமில்லாத வாக்குறுதியை தான் கொடுத்துக்கிட்டு மக்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறாரு. அதை உண்மைன்னு நினச்சி எல்லாருமே ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நாடு பின்னோக்கி போயிட்டுருக்கு. அவரை நம்பி போகாதீங்க. அவர் கொடுக்குற வாக்குறுதி அனைத்துமே பொய். அதை நல்லா யோசித்து பாருங்கள். மக்களாகிய நமக்கு 6 அறிவு இருக்குது. அதை கரெக்டாக யோசித்து பார்க்கணும். ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அதை அப்படியே நம்ம எடுத்துக்கூடாது. நம்மளுக்கும் 6 அறிவு இருக்குல்ல, அதை யோசித்து செயல்படணும். அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா, அவங்க கொடுக்குற வாக்குறுதி எல்லாம் கரெக்டாக இருக்கா, நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா, எல்லாத்தையும் பார்த்து மட்டும்தான் நம்ம ஒரு தலைவனே தேர்ந்தெடுக்கணும். ஆனால் அவர் கொடுக்குற வாக்குறுதி அனைத்துமே பொய் தான். ஆனால் மக்கள் இதை உண்மை நம்பிக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. இந்த மாதிரி பின்னோக்கி தவறான செயலுக்கு போகாதீங்க. இந்த பெரியார் சிலையை செருப்பால் அடிக்கிறதோ எரிக்கிறதோ இதெல்லாம் தவறான செயல். அந்த மாதிரி பண்ணாதீங்க. பெரியாருக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதாவது அவர்கள் வழியை வேற. இப்போ இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னா இவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ பேசணும்னு நினைக்கிறாரோ அதை தான் பேசணும். அதை விட்டுட்டு முன்னாடி வாழ்ந்தவங்கள ஒரு தலைவர்களோட பற்றி பேசவே கூடாது. அந்த இதை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை நம்பி ஏமாறாதீங்க. தயவு செஞ்சு மக்கள் விழிப்புணர்வோடு இருங்க. அது இல்லாமல் சீமானா கரெக்டாக பேசுங்க. மேடையில் ஏறினா உங்களுக்கு தான் வாய் இருக்குன்ட்டு பேச்சு அதனால நீங்கள் எதையே பேசிகிட்டு இருக்கீங்க. மக்கள் உங்களை நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. இது தவறான செயல். ஆனால் நீங்கள் பண்ணுறது நான் கரெக்டாக தான் இருக்கேன், உண்மையாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா கட்சிகளுக்குமே சவால் வருவீங்க. என் கூட விவாதம் பண்ணி என்னை ஜெயிச்சு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து நான் கேட்குறேன். முடிஞ்சால் என் கூட விவாதம் பண்ணி என்னை ஜெயிச்சு காட்டுங்க. எப்போ மீட்டிங் போடலான்னு சொல்லுங்கள். நான் களத்தில் இறங்கி வேலை பார்க்க நான் தயார். ஆனால் என்னை நீங்கள் ஜெயிச்சு காட்டணும். என் கூட விவாதம் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா என்னுடைய சொத்துக்களே உங்களுக்கு பரிசாக கொடுத்துட்றேன். எப்போன்னு சொல்லுங்கள். ஆனால் தயவு செஞ்சு மக்களை பின்னோக்கி இழுத்துட்டு போகாதீங்க. உங்களால் நாடு பின்னோக்கி போயிட்டுருக்கு. மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இந்த வேலையை செய்யாதீங்க. முடிஞ்சால் இல்லையா என் கூட விவாதம் பண்ணி என்னை ஜெயிச்சு காட்டுங்க. வாங்க களத்தில் சந்திக்கலாம். எப்போன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி மக்களுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தாதீங்க. உங்களுக்கு வேணுமா வாங்க. எல்லா கட்சிகள்ட்டையும் சவால் விடுறீங்க. யாருமே உங்கள் கூட மோத ரெடியாக இல்லை. நான் உங்கள் கூட மோத ரெடியாக இருக்கேன். என் கூட விவாதம் பண்ணி என்னை முடிஞ்சால் ஜெயிச்சு காட்டுங்க. அப்படி ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தொண்டர்களை வச்சு நான் கைத்தட்டல் வாங்கி காமிக்கிறேன். ஒரு மேடையில் சொன்னீங்க என்னை மாதிரி அதாவது முதல்வரை சொன்னீங்க பேசவும் தெரியல, ஸ்டாலின் ஐயாவுக்கு பேசவும் தெரியல, எழுது கொடுத்து பார்த்து படிக்க சொன்னாலும் படிக்கவும் தெரியல. ஆனால் என்னை மாதிரி பேசி மக்கள்கிட்ட கைத்தட்டல் வாங்க முடியுமான்னு சொன்னீங்க. அதே உங்கள் தொண்டர்களே வரட்டும், யார் வேணாலும் வரட்டும். ஆனால் அவங்கள்ட்ட நான் உங்களோட அதிகமான கைத்தட்டல் வாங்கி காமிக்கிறேன். அப்படி என்னை விட நீங்கள் ஒரு செகண்ட் கூட கைத்தட்டல் வாங்கி மக்கள்கிட்ட கைத்தட்டல் வாங்கி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா கூட என்னுடைய சொத்துக்களே உங்களுக்கு பரிசாக கொடுத்துறேன்னா எப்போ களத்தில் சந்திக்கலாம்னு சொல்லுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.